நம்ம வீட்டு சிலிண்டர்களில் ரவுண்டாக 14 கிலோ அல்லது 15 கிலோ கேஸ் ஃபில் பண்ணாமல் ஏன் 14.2 கிலோ கேஸை ஃபில் பண்ணுறாங்க? சிலிண்டருக்கு அடிப்பகுதியில் இந்த ஹோல்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க? கேஸ் அடுப்புகளில் வெளிவரும் நெருப்பு ஏன் டியூப் வழியாக சென்று கேஸ் சிலிண்டரை வெடிக்க வைக்கிறது இல்லை? இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதிலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ஜீனியஸ் மினிட்ஸ் தமிழ். இது உங்கள் அறிவியல் பார்வை. பல வருடங்களாக ஒவ்வொரு வீட்டிலும் இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் இங்கே இருக்கிற 80% மக்களுக்கு கேஸ் சிலிண்டர்ஸோட அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்காம தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்பிஜி அப்படின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதாவது திரவ நிலையில் உள்ள பெட்ரோலியம் வாயு. நம்ம கேஸ் சிலிண்டர்ஸோட வெளித்தோற்றத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி கேஸ் சிலிண்டர்ஸுக்கும் எக்ஸ்பிரி டேட்டுன்னு இருக்குது. அது 15 வருஷம். ஆனால் 5 வருடங்களுக்கு ஒரு முறை டெஸ்டிங் டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டேட் தான் இது. ஒரு வருடத்தோட ஒவ்வொரு 3 மாதங்களையும் ABCD என்கிற லெட்டரால் குறிப்பிடுறாங்க. டி என்பது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களையும் குறிப்பிடுது. 28 என்பது 2028ஆம் ஆண்டை குறிக்குது. அப்போது இந்த சிலிண்டர் 2028 டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 15.5 என்கிற இந்த நம்பர் காலி நிலையில் உள்ள கேஸ் சிலிண்டரோட எடை. இந்த பதிவு எதுக்குன்னா, சிலிண்டருக்குள்ளே செலுத்தக்கூடிய கேஸோட எடை 14.2 கிலோ, காலி சிலிண்டரோட எடை, உள்ள செலுத்திருக்கிற கேஸோட எடை, இது ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு 29.7 கிலோ கிடைக்கும். சிலிண்டருக்கு அடிப்பகுதியில் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்க காரணம் என்னென்னா, பல காரணங்களால் சிலிண்டருக்கு அடிப்பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கலாம். இதனால் துருப்பிடித்தல் ஏற்பட்டு தேய்மானம் அடைவதால் கேஸ் லீக்கேஜும் ஏற்படலாம். இந்த காரணங்களை தடுக்க கேஸ் சிலிண்டர்களுக்கும் தரைப்பகுதிகளுக்கும் இடையே காற்றோட்டம் கிடைக்க தான் இந்த ஹோல்ஸை கொடுத்துருக்காங்க. கேஸ் சிலிண்டர்ஸோட உட்பகுதி தெரிஞ்சுக்கலாம். சிலிண்டர்ஸ்குள்ளே ப்ரோபைன், பியூட்டைன் போன்ற வாயுக்களை குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஹை ப்ரெஷருடன் உள் செலுத்தியிருப்பாங்க. இந்த செயலால் தான் ஹை ப்ரெஷரில் வர கேஸ் திரவ நிலையை அடைகிறது. நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டரில் அதிகபட்சமாக 15 கிலோ அளவுள்ள கேஸை நிரப்பலாம். ஆனால் நமக்கு நிரப்பப்படுற அளவு 14.2 கிலோகிராம் தான். 100% கேஸை நிரப்பாமல் 95% கேஸை நிரப்புவதற்கு காரணம் என்னென்னா, உயர் அழுத்தம், வெளிப்புற வெப்பம், போக்குவரத்தில் கையாளுற விதம். இதன் காரணமாக சிலிண்டர்கள் வெடித்து விடக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர்களில் கேஸ் ஆனது 80% திரவ நிலையிலையும் 20% வாயு நிலையிலையும் இருக்கும். இந்த சிலிண்டர் உள்ளே இருக்கிற ப்ரோபைன், பியூட்டைன் போன்ற வாயுக்களுக்கு உண்மையிலுமே எந்த ஒரு வாசனையுமே கிடையாது. அப்போது நமக்கு கேஸ் லீக்கானால் வர வாசனைக்கு காரணம் என்னென்னா, ப்ரோபைன் போன்ற கேஸ்களுடன் வாசனைக்காக எத்தில் மெர்கேப்டன் என்கிற ஒரு பொருளை சேர்க்கறதுனால தான் கேஸ் ஸ்மெல்லு நமக்கு வருது. நம்ம கேஸ் அடுப்பில் எரிகிற நெருப்பு ஏன் கேஸ் டியூப் வழியாக சென்று சிலிண்டர் அடைவதில்லைன்னு தெரியுமா? கேஸ் சிலிண்டரில் ஹை ப்ரெஷரான கேஸ் வெளிவருவதாலும் கேஸ் காற்றுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் கூட கலக்கும்போது தான் எரியுங்கிறதுனாலையும் தான். கடைசியாக சிலிண்டருக்கு மேலே இருக்கிற இந்த விஷயத்தை பார்க்க மறந்துடுறீங்க. அது என்னென்னா, கேஸ் யூஸ் பண்ணாதப்போ ரெகுலேட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது. கேஸ் சிலிண்டர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா இன்றைக்கான உங்கள் மினிட்ஸில் தெரிஞ்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு